அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களும் சகோதரிகளும், நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் எளிதாகவும் மிகப் பெரிய நன்மைகளை தரக்கூடிய ஒரு சிறிய அமலை இன்று நினைவூட்ட விரும்புகிறேன். குறிப்பாக இரவு தூங்குவதற்கு முன் சில நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து திக்ர் செய்வது நம்முடைய மனதுக்கு அமைதியையும் வாழ்க்கைக்கு பாதுகாப்பையும் தரக்கூடிய ஒரு பெரிய அருளாகும். ரமலான் மாதத்தில் நாம் அதிகமாக இபாதத் செய்வோம். ஆனால் அந்த நல்ல பழக்கங்களை ரமலான் முடிந்த பிறகும் தொடர்வது மிகவும் முக்கியமானது. அதனால் இந்த எளிய திக்குகளை ரமலான் மாதத்திலும் மற்ற எல்லா மாதங்களிலும் நீங்கள் தொடர்ச்சியாக செய்யலாம். இரவு தூங்குவதற்கு முன் முதலில் அமைதியாக உட்கார்ந்து அல்லது படுத்துக்கொண்டு உங்கள் மனதை அல்லாஹ்வை நோக்கி திருப்பிக் கொள்ளுங்கள். தினமும் இந்த திக்குகளை ஓதுவது உங்கள் இதயத்தை தூய்மைப்படுத்தும். அல்லாவின் நினைவு உங்கள் வீட்டிற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் நன்மையை கொண்டு வரும். இந்த அமல் மிகவும் எளிமையானது, 10 நிமிடங்கள் கூட ஆகாது. ஆனால் அதற்கான நன்மை மிகப் பெரியது. முதலில் நீங்கள் இந்த கலிமாவை 10 முறை ஓத வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த கலிமா இஸ்லாத்தின் அடிப்படை. இதன் அர்த்தம் அல்லாஹ்வை தவிர வேறு எந்த வணக்கத்திற்குரியவரும் இல்லை என்பதாகும். இந்த கலிமாவை மனதார ஓதும்போது அல்லாவின் நினைவு நம் உள்ளத்தில் வலுவாகிறது. அதற்கு பிறகு 33 சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் என்று ஓத வேண்டும். இது அல்லாஹ்வை எல்லா குறைகளிலிருந்தும் தூய்மையானவன் என்று புகழ்வதாகும். அதற்கு பிறகு 33 முறை அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று ஓத வேண்டும். இது அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் நன்றியும் உரியது என்பதை நினைவூட்டுகிறது. அதற்கு பிறகு 34 முறை அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் என்று ஓத வேண்டும். இது அல்லாஹ் மிக பெரியவன் என்று அறிவிப்பதாகும். இந்த தஸ்பீகளை ஓதிய பிறகு நீங்கள் அல்லாவின் அழகிய நாமங்களை நினைத்து துவா செய்யலாம். முதலில் 10 முறை யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்று ஓதுங்கள். அதன் பிறகு 10 முறை யா ரஹ்மன், யா ரஹ்மன் என்று ஓதுங்கள். அதன் பிறகு 10 முறை யா ரஹீம், யா ரஹீம் என்று ஓதுங்கள். இந்த பெயர்கள் அல்லாவின் கருணையை நினைவூட்டும். அல்லாஹ் மிகுந்த கருணையுடையவன், மிகுந்த அருளாளன். அதற்கு பிறகு 3 முறை அல்லாஹும்ம அர்ஹம்னி, அல்லாஹும்ம அர்ஹம்னி என்று ஓதுங்கள். இதன் பொருள் யா அல்லாஹ், என்னை அருள் செய்யும் என்பதாகும். பிறகு 10 முறை ஹஸ்பியுனல்லாஹ், ஹஸ்பில்லாஹ் என்று ஓதுங்கள். இதன் அர்த்தம் எனக்கு அல்லாஹ் போதுமானவன் என்பதாகும். இந்த வார்த்தையை மனதார சொன்னால் மனிதனுக்கு உள்ளத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை உருவாகும். இந்த திக்குகளை முடித்த பிறகு உங்கள் தேவைகளை அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள். உங்கள் பிரச்சினைகள், உங்கள் கவலைகள், உங்கள் ஆசைகள் எல்லாவற்றையும் அல்லாஹ்விடம் சொல்லுங்கள். நம்முடைய துவாவை அல்லாஹ் கேட்கிறான். அவன் நிச்சயமாக தனது அடியார்களின் தேவைகளை நிறைவேற்றுகிறான். இந்த சிறிய அமலை தினமும் செய்யுங்கள். ரமலான் மாதத்தில் மட்டும் அல்லாமல் மற்ற மாதங்களிலும் இதை தொடருங்கள். நீங்கள் தினமும் இரவு தூங்குவதற்கு முன் இந்த திக்குகளை ஓதினால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆன்மீக அமைதி உருவாகும். அல்லாவின் பாதுகாப்பும் அருளும் உங்களுடன் இருக்கும். இந்த அமல் மிகவும் எளிமையானது, ஆனால் அதன் நன்மை அளவற்றது. அல்லாஹ் நம்மை எல்லோரையும் தனது நினைவில் நிலைத்திருக்கச் செய்யட்டும். நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்ளட்டும். நம்முடைய வாழ்க்கையில் நன்மையையும் பாதுகாப்பையும் அளிக்கட்டும். ஆமீன். இந்த பயனுள்ள தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிருங்கள். இந்த மாதிரியான இஸ்லாமிய நினைவூட்டல்களை தொடர்ந்து பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யவும்.